இது ஒரு அற்புதமான ஸ்டார்ட். தர்மேந்திர பிரதான் ரிசைன் ஆயிருக்காரு. பட் அந்த அயோக்கியத்தனத்துக்கு இன்னொரு எந்த அயோக்கியம் வருவான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விக்ட்ரி. பட் நிறைய ஸ்டெப்ஸ் போக வேண்டியது இருக்கு. ஸோ தேர் ஷுட் பி நோ ப்ரொட்டஸ்ட் லெட் ஆஃப். ஃபர்ஸ்ட் நீட் அபாலிஷ் பண்றது தமிழ்நாடோட டிமாண்ட். இது நார்த் இந்தியாவில் டிமாண்ட் இல்லை. பட் நீட் அபாலிஷ் ஆகுதோ இல்லையோ பேப்பர் லீக் அங்கே ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு இன்னும் கூட. ஸோ தர்மேந்திர பிரதான் போயிட்டாரு, இப்போ பேப்பர் லீக் ஆகாது அந்த கேரண்டியெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த செக்ரட்டரி மாத்திருக்காரு பாருங்க, ஒருத்தனை புதுசா ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காரு. அந்த மனுஷன் பேர் டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு, நிரஞ்சன் பாலோ ஏதோ ஒன்று, ஒரு ராஜஸ்தான் கேடர் ஆளு. அந்த ஆளே பெரிய ஊழல் பண்ணிட்டு இப்போ வினித் ஜோஷின்னு ஒருத்தனை தூக்கி போட்டார் செக்ரட்டரி, எஜுகேஷன் செக்ரட்டரியா வெளியே மோதி. இன்னொருத்தன் வந்திருக்கான். அந்த ஆள் ராஜஸ்தான் கேடர்ல இருக்கும்போது ஒரு 1.5 கோடிக்கு அவங்க அம்மா பேர்ல பொண்டாட்டி பேர்ல குக்கும்பர் சப்சிடி வாங்கிட்டான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கரப்டான எஜுகேஷன் செக்ரட்டரி வச்சிருக்காங்க. இந்த கரப்டான சிஸ்டம் மாத்துறதுக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜென்சி, சூப்பர் அடி இது. இது ஒரு பெரிய அடி மோதிக்கு, அமித்ஷாக்கு, அவங்க அபிமானத்துக்கு. ஸோ இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு, நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணி கிளம்புங்குவாங்க. நீங்க இடத்த காலி கிளம்பலன்னா இப்போ அடிக்க போறோம்னு சொல்ல போறாங்க. இல்ல பட் மீதி நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரத்து பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சென்சி பின் வாங்கணும். அது ஒரு 3-4 டிமாண்ட்ல அது ரொம்ப முக்கியமான டிமாண்ட். இதுக்கு மேல போலீஸ் யார் யார் அராஜகம் பண்ணானோ, எவன் லட்டி அடி அடிச்சானோ, எவன் பெண்களோட துணியெல்லாம் கிழிச்சாங்களோ, பெண்களை தாக்குனாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடனே ஃபார்முலேட் பண்ணி அந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும் அரசாங்கம். ஸோ இந்த மாதிரி பல டிமாண்ட் இருக்கு, இது விட்டுறக்கூடாது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜென்சி. மோடி மாதிரி ஒரு மனுஷன் கீழே உழு வச்சிருக்காங்க, செம்ம தர்மடி. மோடி இப்போ கொஞ்சம் அப்படியே பறந்துட்டு இருந்தான். நிறைய எம்பி வாங்கிட்டார்ல, டிஎம்சியோட எம்பியை வாங்கிட்டான், மம்தா பானர்ஜி கட்சியை உடைச்சு. அப்புறம் வேற சிவசேனாலேருந்து ஒரு என்சிபியை உடைச்சுட்டான். சரத்பவாரும் அங்கே போலான்னு பிளான் பண்ணாரு. கம்ப்ளீட்டா ஒரிசா டேக் ஓவர் தான் அவங்க, ஒரிசா டேக் ஓவர். ஸோ இது ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. பட் பாஸ், டைம் மாறும் பாஸ். ஜென்சி, ஹேட்ஸ் ஆஃப், கீப் அப் த மொமெண்டம்.